ஒரு மழைக்காலப் பகலில் சிறிய கிராமத்தில் வசித்த ஒரு சிறுவன் பெயர் கார்த்திக். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். அன்றைய மாலை மேகங்கள் ஆழ்ந்த சாம்பல் நிறத்தில் மூடிக்கொண்டன. பறவைகள் வீட்டிற்குத் திரும்ப மழை வரும் அறிகுறி தென்பட்டது. அவனது தாத்தா, பழம்பெரும் கதைகாரர், திண்ணையில் அமர்ந்து மழைக்கால கதைகளைப் பேசினார். கார்த்திக், தாத்தா, மழை எப்படி மந்திரமாக மண்ணில் சென்று செழித்து மரங்கள் வளர்கிறது எனக் கேட்டான். தாத்தா சிரித்து, மழை ஒருவித மகத்தான வாழ்க்கை வட்டம். கார்த்திக், மழை சொருகும் துளிகள் மண்ணில் சேரும்போது அவை விதைகள் மீது விழுந்து அவற்றை வளர்க்க உதவுகின்றன. மரங்கள் வளர்ந்தால் பறவைகளும் விலங்குகளும் அங்கு குடியிருக்கும். இதுதான் இயற்கையின் அதிசயம் என்றார். அதே வேளையில் மழை ஆரம்பமானது. கார்த்திக் தனது குடையுடன் வெளியில் ஓடினான். அவன் தண்ணீரில் அடிபாயும் செடிகளைத் தழுவிக்கொண்டு மகிழ்ந்தான். நான் பெரியவனான பிறகு பசுமையான தோட்டம் உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த நாள் மழையுடன் முடிந்தது. ஆனால் கார்த்திக்கின் மனதில் இயற்கையை காத்தல் என்ற எண்ணம் நிலைத்துவிட்டது. முடிவு மழை ஒரு அதிசயம் மட்டுமல்ல, நாம் இயற்கையுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசும் பாடமாகும்.